விசேட செய்தியோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். ஜோர்தானின் அம்மான் நகரில் அமைந்துள்ள இஸ்ரேல் தூதுவர் ஆலயத்திற்கு அருகில் அதனை நோக்கி தாக்குதல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதில் ஒருவர் பலியாகியுள்ளார், 5 காயமடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக உங்களோடு இணைந்து கொள்கிறோம் நேர்களே. அதன் அடிப்படையில் மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்க ஆதரவு நிலைப்பாட்டை கொண்ட ஒரு நாடுகள் வரிசையில் இருக்கக்கூடிய அதே தருணத்தில் பலஸ்தீனத்திற்கு தன்னுடைய ஆதரவையும் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரபு நாடுகளில் ஜோர்தானும் உண்டு. ஜோர்தானின் அம்மான் நகரில் அமைந்திருக்கக்கூடிய இஸ்ரேல் தூதுவர் ஆலயத்திற்கு அருகில் மிகப்பெரிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் போது ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார், 5 காயமடைந்துள்ளார்கள். இஸ்ரேல் தூதுவர் ஆலயத்தை நோக்கி நடாத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டின் போது துப்பாக்கிச் சூட்டை நடாத்தியவரை தாங்கள் சுட்டுக் கொண்டுள்ளதாக ஜோர்தான் போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை சம்பவத்தின் போது ஜோர்தான் போலீசாரைச் சேர்ந்த 5 காயமடைந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அல் அரேபியா சர்வதேச ஊடகத்தை மேற்கோட்காட்டி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சர்வதேச செய்திகளில் இது இஸ்ரேலினுடைய தூதரகத்தை நோக்கி நடாத்தப்பட்ட துப்பாக்கி தாக்குதல் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை ராய்டர்ஸ் செய்தி ஸ்தாபனம் வெளியிட்டுள்ள செய்திகளின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இது சர்வதேச ரீதியிலே பேசுபொருளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சினைகளுக்கு மத்தியில் இடம்பெற்ற தாக்குதல் என்பதுடன் இதில் ஜோர்தான் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 5 காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த வளாகத்தில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அமைதி வழி போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளமை நினைவு கூறத்தக்கது. பலஸ்தீன் ஆதரவு போராட்டங்களாக இவை இடம்பெற்றுள்ள அதேவேளை இந்த போராட்டங்கள் அனைத்திலும் மக்கள் வெறுமனே கோஷங்களையும் பதாதைகளையும் ஏந்தியவாறு பலஸ்தீனுக்கான தமது ஆதரவு நிலைப்பாட்டை அளித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இதுவரை ஜோர்தானினுடைய அரசாங்கம், ஜோர்தான் ராஜ்யம் பலஸ்தீனுக்கான தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வருகின்ற போதிலும் தாங்கள் இஸ்ரேலுடனான மென்போக்கை கடைபிடித்து வருவதையும் அவர்கள் தொடர்ந்தும் பேணி வருகிறார்கள். அரசாங்கம் இந்த நிலையை கையாண்டாலும் ஜோர்தான் மக்கள் தமது பலஸ்தீன சகாக்களுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் உதவ வேண்டும் என்பதிலேயே முனைப்பில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலுடனான அந்த அரசாங்கத்தினுடைய உறவு துண்டிக்கப்பட வேண்டும் என்பதே ஜோர்தான் மக்களில் பெரும்பாலானவர்களின் நிலைப்பாடு என்றும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ஜோர்தானில் இடம்பெற்றுள்ள இந்த சம்பவத்தை அடுத்து இது தொடர்பில் தாங்கள் கூடுதல் கரிசனை கொண்டுள்ளதாக இஸ்ரேல் அரசாங்க தரப்பிலிருந்தும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. சர்வதேச செய்திகள் சில உள்ளூர் செய்தி ஸ்தாபனங்களை மேற்கோட்காட்டி வெளியிட்டுள்ள சர்வதேச செய்திகளிலேயே இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இந்த சம்பவத்திற்கு முன்பும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஜோர்தானில் அமையப்பெற்றுள்ள இஸ்ரேல் தூதுவர் ஆலயம் மீது பல்வேறு சந்தர்ப்பங்களில் சம்பவங்கள் பதிவாகியிருந்தமையும் நினைவு கூறத்தக்கது. இதேவேளை பலஸ்தீனுடனான போர் நிறுத்த உடன்படிக்கை ஜோர்தானும் முன்னிலை வகித்து இஸ்ரேலை மீண்டும் போர் நிறுத்தத்திற்குள் அழைத்து வர வேண்டும் என்பது சர்வதேச நாடுகளினுடைய மிக முக்கிய எதிர்பார்ப்பாகவும் காணப்படுகிறது. இந்த விடயத்தில் ஜோர்தான் அரசாங்கம் பல்வேறு மனிதாபிமான உதவிகளை பலஸ்தீனுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் வான்படை மூலமாக வழங்கியிருந்தாலும் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான பிரச்சனையின் போது இஸ்ரேல் மீது நடாத்திய ஈரானினுடைய வான் ஏவுகணை தாக்குதல்களில் பலவற்றை ஜோர்தான் தன்னுடைய வான் எல்லைக்குள் வைத்து முறியடித்திருந்தமையும் மிக முக்கியமானது. என்ற போதிலும் ஈரான் மீது பதில் தாக்குதல் நடாத்துகின்ற போது அதனுடைய வான் எல்லை இஸ்ரேல் தங்கு தடையின்றி பாவித்திருந்தமையும் நினைவு கூறத்தக்கது. ஜோர்தான் மீது பல்வேறு விமர்சனங்கள் உலகளாவிய ரீதியில் முன்வைக்கப்பட்டு வருகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் ஜோர்தான் தான் தொடர்ந்தும் பலஸ்தீனுக்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று கூறினாலும் அவர்கள் இஸ்ரேலுடனான தொடர்புகளை தொடர்ந்தும் பேணி வருகின்றமை வித்தியாசமான ஒரு கொள்கை முறைமையாகும் என்றும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை ஜோர்தானினுடைய மக்கள் தங்களுடைய ஆதரவு பலஸ்தீனுக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புவதை ஏன் ஜோர்தான் அரசு கண்டுகொள்ளவில்லை என்பதும் கேள்விக்குறியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் விரிவான தகவல்களோடு மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.